இன்னைக்கு தேதிக்கு குட் சோல்ஸ ஒருத்தர் ரேரா எல்லாம் பாக்குறது இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறாங்க. எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒருத்தவிகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லா மிஸ்டேக்ஸையும் ஃபர்கிவ் பண்றவில கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. ஒரு ஹர்ட் ஆனதுக்கு அப்புறமாம சாஃப்டா இருக்கிறவிகளை இன்னும் நிறைய டாலரேட் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஜெனியூனா இருக்கிறவங்க எல்லாமாம் இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரீ தெரப்பியா இருக்கிறாங்க, எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கிறாங்க, லேட் நைட் கம்ஃபர்ட்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் எண்ட்லெஸ் பேஷன்ஸும் இருக்குது. நான் இன்னொருத்தவிகோ நோகாம உட்காந்து அவங்களோட ஒரு பீஸையும் பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அக்கறையே காட்டாதவில அழகா வர்ஷிப் பண்றாங்க. டீப்பா லவ் பண்ற ஒருத்தவிகளை இனிமே அவங்களால எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்ல அப்படிங்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு விட்டுறாங்க. ஆனா இந்த குட் சோல்ஸ் கம்ப்ளைண்டும் பண்ணி தொலைய மாட்டாங்க, கம்முன்னு தான் போவாங்க. இன்னைக்கு உலகத்துல ஜென்யூனா இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ்ங்கிற அளவுக்கு நினைச்சுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கைண்ட்னஸ் வீக்னஸ் நினைச்சுக்கிறாங்க. லாயலா இருக்கிறதுனால நம்மள ரிப்பீட்டடா ஹர்ட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. காலப்போக்குல இந்த லைஃப் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு டீச் பண்ணு. ஏன்னா அந்த ரைட் ரிலேஷன்ஷிப் உங்களோட பியோர் ஹார்ட்டை ட்ரெயின் ஒன்றும் பண்ணாது, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணு, கன்சியூம் பண்ணாது. சரிலோ?